பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்து மூலமா கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இடைப்படுவாராக. பாருங்க, ஒரு சம்பவத்தை அதுக்கு கீழாக நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான். அவனை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசுவை சுற்றி அநேக ஜனங்கள் இருந்தபடினால மேல் கூரையை எடுத்து அதன் வழியாக உள்ளே அனுப்பி அவர்கள் விசுவாசத்தோடு எப்படியாகிலும் கிறிஸ்துவ கிட்ட கடந்து போனட்டு வகை தேடுகிறார்கள். தேடி ஒரு வழியாக அவரை கொண்டு போகிறார்கள். இந்த காரியத்தை கிறிஸ்து பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை காண்கிறார். அதுதான் அவர் வசனம் சொல்லுகிறது 20வது வசனத்துல. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, அது மாத்திரமில்லை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லி அவனுக்கு பூரண சுகத்தை கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. எப்படி விளங்குதுன்னா, விசுவாசத்தோடு அங்கே வகை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையா இறங்கி குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வியாதியா இருக்கிறோம், பலவீனமா இருக்கோம், ஒரு விதமான பிரச்சனையில இருக்கிறோம்னா நாம இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. தேவனை தேடி, தேவனுடைய வார்த்தையை தேடி, தேவனுடைய வல்லமையை தேடி நாம் கடந்து போகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே கூட தேவ சமூகத்துல உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும்போது அதுக்காக ஒரு நாள் எடுத்து ஒரு உபவாச நேரத்தை உருவாக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது வகை தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் இறங்கி வந்து பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 19வது வசனத்துல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினால் ஜனங்கள் எல்லோரும் அவரை கிட்ட நெருங்கி சேர வகை தேடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிற எல்லோருக்குமே சுகம் உண்டு, எல்லோருக்குமே ஆசீர்வாதம் உண்டு, எல்லோருக்கும் கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், பெரியவங்க இல்லைல்ல, எல்லோருக்குமே அவர் இறங்கி வருவார். இங்க ஒரு காரியத்தை திட்டப்படுத்த விரும்புகிறேன் நான். என்னன்னா, நீங்கள் தேவனை வகை தேடுங்க, தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருங்க. இந்த 6ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? பிரச்சனை வந்த உடனே அவர்கள் இயேசுவிடத்துல வர வகை தேடுகிறார்கள், இயேசுவிண்டை பேசுவதற்கு வகை தேடுகிறார்கள், அவரோடு கூட சம்பாஷிக்க வகை தேடுகிறார்கள், எப்படியாகலும் அவரோட இடத்துல போய் சேரணும்னு தேடுகிறார்கள். எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கீங்க, தேவனை தேடுங்க. மனுஷனை தேடி தேடி வகை தேடி போனீங்கன்னா இன்னும் உபத்திரவங்கள் பெரிதாய் மாறும். நான் அப்பவே சொன்னனே, நீ இப்படிதான் வருவேன்னுட்டு பல பேர் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீங்க தேவனை மாத்திரம் தேடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் இந்த வேளையில இருந்தீங்கன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க அந்த வியாதியின் காரியங்களோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உமக்காக நான் ஓட என்னை பலப்படுத்துங்க, என் வியாதி என்னை விட்டு நீங்கி போடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் உடைய வல்லமை ஆண்டவரை காண்பீங்க என்று ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திமிர்வாத காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ நீ என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால், நீங்க படுத்திருப்பது தேவ சுத்தம் அல்ல, நீங்கள் எழுந்து சாட்சிகளால் வாழ்வதுதான் தேவ சுத்தம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வீடுகளிலே முடங்க வேண்டும் என்பதற்காகவோ இங்க பிரச்சனையில விழுந்து கிடக்கணும்ன்றதுக்காகவோ இந்த பிரசங்கம் அல்ல. நீங்கள் எழுந்து எல்லோருக்கும் மத்தியில் என் தேவன் என்னை விடுதலையாக்கினார், என் தேவன் என்னை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேளையில சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை யாருக்கு வருகிறது என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, வகை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். இந்த நாட்களில் நீ குணப்படும்படியாக, நீங்கள் ஆரோக்கியம் அடையும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். மனவியாதியோ பலவீனமோ சோர்வோ என்னவானாலும் சரி, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடி அமருங்க, தேவனை தேடி சாட்சி சொல்ல வெளியில கடந்து வாங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா இயேசுவே, உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே கண்ணீரோடு என்னென்ன காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த எல்லா காரியத்துக்கும் நீர் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஏசப்பா, உங்களுடைய வல்லமை புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதே ராஜா. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவைகளை பூரண சுகப்படுத்துகிற தெய்வம் நீர் ஒருவர் தான். ஆண்டவர், இந்த வேளையில பூரண சுகத்தினால உம்முடைய வல்லமை விளங்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வியாதி நீங்கட்டும், மனநோவு நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், சோர்வு நீங்கட்டும், கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, ஒரு விதமான பயத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே பூரண சுகத்தை கட்டளிடும். ஆண்டவரே, பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து
ஜெபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, தேவையில்லாத குழப்பங்களை நீக்கி போடுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.